ஸோ வணக்கம் மகளே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மலைவேம்பு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு வருஷம் எவ்வளோ தூரம் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர் வச்சோம் 2021 ஜனவரி ஸ்டார்டிங்கில் வச்சோம். ஸோ தேக்கு எல்லாமே ஒன்றா தான் வச்சோம். ஸோ மலைவேம்புக்குன்னு தனியாக அந்த ஸ்டார்டிங் அப்போ வீடியோ எடுக்கல. ஸோ தேக்கு வச்சும்போது எப்படி நடவு செஞ்சோன்னு காட்டுறதுக்காக உங்களுக்கு இந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஞ்சம் எருவு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அதாவது மாட்டு குப்பை தொழு உரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவிலே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஐ பட்டனில் இருக்குது, இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வச்சு ஒரு மாதம் கழிச்சு பார்த்தாலே தெரியும். மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா தர பார்த்திங்கன்னா விரிவு விட்டுருச்சு. ஸோ தண்ணி, அதாவது தண்ணி தான் முக்கியமானது. தண்ணி முக்கியமானது, ஏன்னா இது வந்து கரிசல் காடு. ஸோ இங்கே வந்து தண்ணி ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு அக்டோபர் நவம்பர் மாதம் வர்ற மழை தான். அதுக்கப்புறம் மழை இங்கே அவ்வளோவா இல்லை. ஸோ தண்ணி எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் ஐ பட்டனில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் அந்த ரேஞ்சில் எடுத்த வீடியோ பாருங்கள். 6-7 மாதம் அந்த ரேஞ்சில் எடுத்தது ஃபோட்டோ. ஸோ இது பார்த்திங்கன்னா மக்களே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-9 மாதம் அந்த ரேஞ்சில் எடுத்த வீடியோ இது மலைவேம்பு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 30 கன்று வச்சுருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்குது. எல்லா செடியும் பார்த்திங்கன்னா ஒரு 18 20-25 அடி அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஒரு சில செடி மட்டும் கொஞ்சம் நார்மலாக இருக்குது, ஒரு 10 அடி அந்த மாதிரி இருக்குது. ஒரு 2 செடி மட்டும் மலைவேம்பு மரம் மட்டும் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 18 அடி 20 அடி 22 அடி அந்த 20 அடிக்கு நெருக்கி தான் இருக்குது எல்லாமே. ஸோ பாருங்கள், வீடியோவில் காட்டுறேன். ஸோ திக்னஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ இல்லை, மீடியமாக தான் இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு 2 கை வச்சு பிடிக்கிற அளவுக்கு, 2 பூட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ எல்லா மரமே மோரோர்லெஸ் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகள் மலைவேம்பு பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு. அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா நம்ம இது தோதகத்தி ஈட்டி மரம் வச்சுருக்கோம், ஈட்டி செடி வச்சுருக்கோம். இந்த வருஷம் தான் வச்சுருக்கோம். பரவாயில்ல, இதுவும் நல்லா வந்திருக்கு. ஸோ பாருங்கள், இந்த மரம் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு. ஜாண்டிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ எதனால் உடஞ்சிச்சு பார்த்திங்கன்னா, ஒரு சில செடிகள் பார்த்திங்கன்னா எதனால் உடஞ்சி பார்த்திங்கன்னா, ஆடு வந்து ஃபுல்லாகவே இதோட ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இல்லை. ஒரு 7-8 மாதத்தில் பார்த்திங்கன்னா மரத்தோட ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இல்லை. ஸோ அது என்ன செஞ்சதுன்னா, மரத்து மேலே காலை போட்டு ஃபுல்லாகவே உடச்சிருச்சு. ஸோ அந்த செடி வேண்டான்னு நாங்களும் அதை தோண்டி எடுத்துட்டோம். ஸோ மக்களே, ஒன் சைட் பவுண்டரியில் பார்த்திங்கன்னா ஒரு 15 கன்று, இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 15 கன்று வச்சுருந்தோம் ஆப்போசிட் சைடில். ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 2 கன்று பார்த்திங்கன்னா ஆடு வந்து டேமேஜ் பண்ணிடுச்சு. ஸோ அது வந்து நம்ம ஈட்டி ரோஸ் வுட்டில் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கன்று பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்க முடியாமல் இறந்து போச்சு. ஸோ அதை நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணல, அதை மட்டும் எடுத்துட்டோம், தோண்டி எடுத்தாச்சு. ஸோ இதுலேயும் பார்க்கலாம், எல்லாமே மோரோர்லெஸ் அந்த 20 ஃபீட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அந்த கேப் பார்க்கலாம், நீங்கள் அந்த இடத்துல கேப் பார்க்கலாம். ஸோ அந்த இடம் தான். ஸோ மக்களே, மலைவேம்பு பார்த்திங்கன்னா சூப்பராகவே வளர்ந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம தேக்கு ஸோ ஸ்டார்டிங்லேருந்து 1 இயர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி வளர்ந்துருக்குன்னு அப்டேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கன்று பார்த்திங்கன்னா நம்ம இந்த வருஷம் நடவு செஞ்சுருக்கோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். மக்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா பெல் பட்டன் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.